Hi friends, welcome to Tech Settai. நான் உங்க விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு டவுட்டை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முன்னாடிலாம் நம்ம வந்து 2 ஜிபிக்கு தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். அது வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம யூஸும் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியோ அப்படிங்கிறது வந்துச்சு. ஜியோ வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 ஜிபி தந்துச்சு. ஆனாலுமே அந்த ஒரு 2 ஜிபி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நமக்கு பத்த மாட்டேங்குது. உண்மையிலேயே இந்த ஜியோ அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த ஏர்டெல் அப்படி எல்லாருமே வந்து 2 ஜிபி நமக்கு தராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு டெக்கி காயா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நான் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட எதுவும் சேர்த்து சொல்ல போகிறது இல்லை, உண்மையை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ கரெக்டான கண்டென்ட்னா இதில் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக விஷயத்துக்கே வருவோம். நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட்டா சீக்கிரமே தீரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ டிக்டாக் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பீக்கில் இருக்குது. நிறைய யூசர்ஸ் ஈவன் இந்தியாலையும் சரி யூஎஸ்லையும் சரி எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பாக தான் இருக்குது இந்த டிக்டாக் அப்படிங்கிறது. மற்ற ஆப்ஸ்லலாம் வந்து நீங்கள் தம்ப்நெயில்ஸ் நிறையா இருக்கும். இப்போ யூடியூபே எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்ப்நெயில் நிறையா இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த வீடியோங்கிறது ப்ளே ஆக போகுது. ஆனால் டிக்டாக்ல அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எல்லா வீடியோவுமே லோட் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத வீடியோவாக இருந்தாலும் சரி, அது லோட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதில் வரது எல்லாமே ஹெச்டி கண்டென்ட்டில் இருக்கிற வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ கண்டிப்பாக 5 MBலேருந்து 6 MB வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்டில் அந்த 6 MBக்கான டேட்டா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி அதிகமாக உங்களுக்கு வந்து டேட்டா அப்படிங்கிறது போகுது. இல்லை நான் வந்து டிக்டாக்கே யூஸ் பண்ணுறது இல்லை, எனக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. டேட்டா ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே நமக்கு கேட்கக்கூடிய அந்த ஜிபி தண்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சில விஷயம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எல்லா ஃபோட்டோஸுமே வந்து கூகுளில் பேக்கப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக போகும். டவுன்லோட் பண்ணும்போது எப்படி டேட்டா போகுதோ அதே மாதிரி அப்டேட் பண்ணும் போது உங்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒவ்வொரு பேக்கப்புக்கும் அது போயிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெய்லிக்கும் பேசுகிற மெசேஜஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர இமேஜஸாக இருந்தாலும் சரி, ஒரு பேக்கப் அப்படிங்கிறது கூகுள் டிரைவில் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது எப்போ அது கூகுள் டிரைவுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நைட்டில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டேட்டாவை ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம நிறைய சேட் பண்ணிகிட்டே இருப்போம், அது நிறைய இமேஜஸும் அனுப்புவோம். அந்த இமேஜஸ் சேட்ஸ் எல்லாமே ஒரு பேக்கப் ஆகுது. ஸோ அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நமக்கு தேவைப்படுற ஆப் மட்டும்தான் ஏற்றுவாங்க. ஸோ அவங்களோட மொபைலில் வந்து வெறும் ஃபேஸ்புக் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், அதை தவிர பெருசாக அவங்க யூஸ் பண்ணுற ஏதாவது பேங்க் ரிலேட்டடான ஆப்ஸ் இருக்கும் தவிர வேறு எதுவும் பெருசாக அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. பட் இன்னும் ஒரு சில டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுமான ஆப்பையும் நம்மளோட மொபைலில் ஏற்றிக்குவாங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ. சரி, இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என்னோட மொபைலில் எவ்வளோ ஆப் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஸோ கூகுள் பிளே ஸ்டோரில் போய் பார்த்த உடனே 111 அதாவது 111 ஆப் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறது நான் கவனிச்சேன். ஸோ 111 ஆப்பு நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் என்னோட மொபைலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா ஆப்புமே பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுல ஓடிட்டு தான் இருக்கும். அது எப்படி நான் பேக்ரவுண்டில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க, அதில் ஒரு நோட்டிஃபிகேஷனாவது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் என்ன போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் குரோம் அப்படிங்கிறது பேக்ரவுண்டில் ரன் ஆகி தான் ஆகணும். அதனால அது டேட்டா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ 111 ஆப்புமே பேக்ரவுண்டில் எப்படியாச்சும் ஒரு சினாரியோவில் என்னோட டேட்டாவை யூஸ் பண்ணுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக என்னோட 2 GB டேட்டா எனக்கு பத்தாது தான். அதுவும் இல்லாமல் ஒரு வீடியோக்கு எவ்வளோ MB தான் எனக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் யூடியூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஒரு வீடியோக்கு எனக்கு எவ்வளோ MB போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இதுக்கான லிமிடேஷன்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பிக்சலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எவ்வளோ MB போகும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அமேசான் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு வெப்சைட் இருக்குது, ஸ்ட்ரீமிங் வெப்சைட். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இமேஜ், பெஸ்ட் குவாலிட்டி வீடியோ வர மாதிரி ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.5
ஜிபிலேருந்து 7 ஜிபி வரைக்கும் 1 ஹவருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கு. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதே 2 ஜிபி தான். ஸோ 1 ஹவருக்கு 180 பிக்சலில் நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஜிபி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் முன்னாடிலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 144 பிக்சலில் தான் ஒரு யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. பட் இப்போ ஒரு நல்ல இன்டர்நெட் கிடைக்கிது, அதாவது 6 MB/s வருது என்னோட ஜியோவில் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய கண்டென்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட பிக்சலை செலக்ட் பண்ணிக்கும். இப்போ வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே 480 பிக்சலில் தான் ரன் ஆகும். நீங்கள் போய் மேனுவலாக மாற்றினீங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த 400 ரேஞ்ச் அப்படிங்கிறதே மாற்றுவீங்க. ஸோ 400 ரேஞ்சிலையோ இல்லை 700 ரேஞ்சில் இருக்கிற பிக்சலில் நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்டர்நெட் சீக்கிரம் தீரதான் செய்யும். ஸோ 1 ஹவருக்கு 2 ஜிபி கூட தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல கண்டென்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ஆப்ஸ் நம்ம நிறைய ஏற்றிட்டு தான் இருக்கும். இப்போ என்னோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரௌசரே நிறைய யூஸ் பண்ணுறேன். நான் என்னென்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறேன், பிரேவ் யூஸ் பண்ணுறேன், டார் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோட புதுசாக பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்கான் அது யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னோட அப்ளிகேஷன்லேயே ஒரு 6-7 ப்ரௌசர் இருக்குது. ஸோ அந்த 6-7 ப்ரௌசருக்குள்ளேயுமே நான் போனாலும் டெய்லிக்கும் நியூஸ் ஃபீட் அப்படிங்கிறது வருது. அந்த நியூஸ் ஃபீட் எல்லாமே பேக்ரவுண்டில் எனக்காக அந்த ஆப் எடுத்துட்டு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஸோ அந்த எல்லா ஆப்புமே ஒரு ஆப் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 MB எடுத்துக்குது என்னோட கண்டென்ட்டை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா என்னோட 111 ஆப்புமே எவ்வளோ MB எடுத்துக்கும் அப்படிங்கிறத பாருங்க. கூகுள் பிளேலேருந்து மட்டுமே 111 ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூகுள் பிளேல இல்லாத ஒரு ஆப்ஸும் இருக்கும், அதுவும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஜிபியும் சேர்ந்து தான் உங்களோட டேட்டாலேருந்து தான் போக போகுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் இப்போ வந்து ஜியோக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாத்தையும் ஹெச்டியில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதனால மட்டும்தான் உங்களோட டேட்டா அப்படிங்கிறது தீருது தவிர ஜியோவும் ஏர்டெல்லும் எந்த இடத்துலையுமே அவங்கள தரக்கூடிய டேட்டால கம்மி பண்ணல. ஸோ உங்களோட யூசேஜ்னால மட்டும்தான் குறையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொல்கிறேன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நீங்களே ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா உங்களோட ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆப்புக்கான டேட்டாவை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்புக்கான எல்லா டேட்டாவையும் ஆஃப் பண்ணி வைங்க. இல்லை அதுக்கான ஃபீச்சர் என்னோட மொபைலில் இல்லை அப்படின்னா அதுக்கான ஆப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் இன்டர்நெட் அது பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சில 2 ஆப்புக்கு மட்டும் டேட்டாவை ஆன் பண்ணி பாருங்க. நேற்றுக்கு யூஸ் பண்ணதை விட இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்புக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி கேள்வி வேறு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.